சகுந்தலாவோட கொலையில் கண்டிப்பாக சஜித்துக்கு தொடர்பு இருக்குன்னு போலீஸ் கெஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் ஜனவரி 8ஆம் தேதி தான் அந்த பேரலை பற்றின தகவல் போலீஸ்க்கு கிடைச்சி அதை பற்றி கேரளா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டது. அதுக்கு அடுத்த நாளே அவர் இறந்து போனதுனால தான் போலீஸ்க்கு அவர் மேலே சந்தேகம் அதிகமாக இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த கேஸில் முக்கியமான சந்தேகப்படுற சஜித் உயிரோட இல்லாட்டியும் கூட அதை அப்படியே மொட்டையாக விடாமல் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக என்கொயரி பண்ணுறாங்க. அதாவது யாரெல்லாம் சஜித்தோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டையும் விசாரணை பண்ணதில் அதில் சஜித்தோட ஃப்ரெண்டான ஒருத்தர் 2016 சஜித் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி வீட்டில் சில தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்குது, அதை தூக்கி போய் குப்பையில் போடணும், வரும்போது சின்ன ட்ரக் மாதிரி இருக்கிற ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் போய் பார்க்குறப்போ ஏற்கனவே அந்த பிளாஸ்டிக் பேரல் முழுக்க காங்கிரீட்டால் நிரப்பப்பட்டு இருந்துச்சு. எனக்கு அப்போ சந்தேகம் வந்து சஜித் கிட்ட இதில் என்ன இருக்குது, எதனால் இது ஃபுல்லாக காங்கிரீட்டை போட்டிருக்கேன்னு கேட்டப்போ அதுக்கு சஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இரிடியம் தயாரிக்கிறதுக்காக சில விலங்குகளோட எலும்பை எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் அது இல்லீகல்னு இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால் இனிமேலும் அதுங்களை வீட்டில் வச்சிருக்காம வெளியில் எங்கேயாச்சும் டிஸ்போஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். இந்த எலும்பு துண்டுகளை வெளியில் வச்சுருந்தா ரொம்பவே துர்நாற்றமாக வீசுது, அதனால தான் அதுங்களை பேரலில் போட்டு காங்கிரீட் ஊற்றுனதாக சொல்லியிருக்கான்.